அந்த மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தன்னுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறது. அந்த வகையிலே கடந்த 2 தினங்களாக மும்பையிலும் இன்று காலை அகமதாபாத்திலும் நடைபெற்ற அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு என்னோடு அன்பு சகோதரர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அப்துல்லா அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே ஏற்கனவே நான் கலந்து கொள்கின்றேன் என்ற ஒப்புதல் கொடுத்து விட்டபடியால் அந்த வக்ஃப் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவரிடத்திலே அனுமதி பெற்று முதலமைச்சரத்தை அனுமதி பெற்று இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கின்றேன். அதற்கு முன்னதாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்தியாவினுடைய நம்பர் 1 முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை பார்ப்பதற்கு அரசு அலுவல் நிமித்தமாக கடந்த இன்றும் நேற்றும் டெல்லியில் இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர்களில் ஒருவன் நான், நாடாளுமன்றத்தினுடைய கொறடா. எனவே அவரிடத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னாலேயே சென்று நான் சொன்னேன், நீங்கள் தலைநகருக்கு வருகிறீர்கள், அதே நேரத்தில் வக்ஃப் வாரிய சட்டம் குறித்து ஆலோசனைகள் மும்பை நகரத்திலும் அகமதாபாத் நகரத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் என்னை வரவேற்பது முக்கியமல்ல, இந்த மண்ணில் இருக்கிற இஸ்லாமியர்களை வாழ வேண்டும்தான் ஒரு கட்சி என்று சொல்லி என்னை அங்கே அளிக்கிறார்கள். நான் டெல்லிக்கு போகவில்லை. எனவே அந்த உணர்வோடு தான் இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த வக்ஃப் வாரிய சட்டம் குறித்த அனைத்து சரத்துகளையும் almost all the provisions of the new amended bill have been explained by our former minister. He was the author for the 2013 Act and 1995 Act also. He took debate in the parliament. With all my humility, I want to say before our brother, elder brother Rahman Khan, I read all the debate both in 2013 and 1995 which took place in the parliament. I am very thorough. After 3 or 4 sittings of the JPC, I found early morning 2 o'clock that this bill which is being piloted by the government is nothing but removal of 2013 amendments and removal of 1995 amendments. So these people wanted to go for 1954. ஒரு சட்டம் வந்தால் அந்த சட்டம் புதுசு புதுசாக என்ன தேவையோ அதை சேர்த்துட்டே இருக்கு. 1995 அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் 54 கொண்டு வந்த சட்டத்தை திருத்தி இஸ்லாமியர்களுக்கு வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்ன ஆபத்து இருக்கிறதோ அவற்றையெல்லாம் களைய வேண்டும் என்பதற்காக 92 செம்மைப்படுத்தினார்கள். ஒரு 50 சட்டப்பிரிவுகளை புதிதாக புகுத்தினார்கள். 2015 அமைச்சர் அவர் இருக்கும்போது திரும்பவும் அவர் ஒரு 50 பிரிவுகளை சேர்த்தார். ஒரு சட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். 1950 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் பிசிஆர் வந்துச்சு. 40 ஆண்டுகளுக்கு பிறகு தீண்டாமை வெவ்வேறு வடிவங்களில் குடியேறிய காரணத்தினால் அதற்கு பிறகு SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்துச்சு. ஸோ தி லா மஸ்ட் பி ப்ராஸ்பெக்டிவ். சட்டம் வளர்ந்துட்டே இருக்கும் தேவைக்கேற்ப. இந்த கொடுமை என்னன்னா சட்டத்தை 2013 95 54 கொண்டு போறாங்க. ரெட்ராஸ்பெக்டிவ். இதான் மோடி, இதான் அமித்ஷா. இந்த நுட்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 4 நாள் ஆச்சு. நான் தான் சொன்னேன், டேய் என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரே ஒரு துண்டு சீட்ல எழுதி the amendment which took place in 1995 and 2013 is hereby nullified. That is enough. Why you are doing this law? இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வர? 1995 நாடாளுமன்றம் என்ன சொல்லுச்சோ 2013 என்ன சொல்லுச்சோ அதையெல்லாம் நாங்கள் எழுதி விட்டோம். ஒரே ஒரு கட்டத்தில் எழுதி விடுறோம்னு சொல்றேன். இதுக்கு ஊரா போய் இத்தனை பேர் பைசால தங்கி நட்சத்திரம் தங்கி என்ன கூத்து நடக்குதே தெரியும். அதெல்லாம் சொல்ற வக்ஃப் சட்டம் சட்ட திருத்தம் அல்ல. தி கான்ஸ்டிடியூஷனல் செக்குலர் ஃபேப்ரிக் ஆஃப் தி கண்ட்ரி இஸ் அட் ஸ்டேக். அரசியல் சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து அப்பாடு சட்டத்துக்கு இல்லை. இந்த சட்டம் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நல்லா இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனால் we the people of India have solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மையுள்ள குடியரசாக, ஒரு மதச்சார்பற்ற குடியரசாக, ஒரு சமதர்ம குடியரசாக உருவாக்கி இருக்கிறோம் சொல்லிருக்கோம்ல. அந்த மதச்சார்பின்மைக்கு அரசியல் சட்டத்திற்கு விடுக்கப்பட்ட ஆபத்து தான் அந்த வக்ஃப் சட்டத்திற்கு.
எனவே இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டும் இல்ல, இது அவர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, இது அரசியல் சட்டத்திற்கு எதிரான காரணத்தினால் அது இருக்கும். இன்னொன்று, இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா திப்பு சுல்தான் 1793 கொண்டாங்க ஸ்ரீரங்கப்பட்டணத்தில். திப்பு சுல்தான் was killed 1799 at Srirangapatnam. When he was murdered, the army chief, I think that his name is Robert Harrison, he said, having identified the dead body of Tipu Sultan உடலை கண்டுபிடிச்சு செத்துட்டான்னு உறுதிப்பட்ட பிற்பாடு, here the gateway is open to rule India now. திப்பு சுல்தான் செத்துட்டான், இனிமேல் இந்தியாவை வாழ்வதற்கு எங்களுக்கு கேட் வந்துருச்சு. ஐசோர் கெசட்ல இருக்கு, 1914 சேர்த்து வச்சிருக்கேன், படிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றேன், ஒருவேளை இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு வந்துருவாங்க. ஏன்னா இப்ப நாங்க தான் என்ன நடந்தது நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ப்ரொசீடிங்ஸ் ஜேபிசிக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லக்கூடாது, அதான் சட்டம். எடுத்தோட சொல்லுவாங்க, இந்த கூட்டுக்குழுவில் நடந்ததை வெளியே சொல்லக்கூடாது. இது நாடாளுமன்றம், ஏன்னா மினி பார்லிமெண்ட். ஆனா மினி பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் பாஸ் ஆகுது, ஜேபிசி என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. அது சரியா இருக்கு சொல்ல போறோமா, தப்பா இருக்க போறோமா சொல்ல தெரியல. What will be the outcome of JPC? Nobody knows. Even chairman didn't know. Does not know. But alas, Home Minister of India is saying that it will be enacted. Home Minister உள்துறை அமைச்சர் அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லுவதற்கு அமித்ஷாவுக்கு என்ன யோகிதை, என்ன தகுதி, உரிமை கொடுத்தது யார்? அப்ப நாங்கள் வெற்றி வரலாமா? கேட்க முடியல. நாடாளுமன்ற நிறைக்குழு என்பது ஒரு சிறிய பாராளுமன்றம். பெரிய பாராளுமன்றத்தில் விவாதிக்க முடியாத ஒரு உண்மைய பொருளை நீங்க உட்காந்து முடிப்பான்னு சொல்றாங்க. அப்ப நாங்களாம் பேசிட்டு இருக்கோம். அப்ப நாங்களாம் பேசிக்கிறதுக்கு முன்னாடியே இல்ல நாங்க நிறைவேற்றணும்னு சொன்னா முடிவு தெரிஞ்சு போச்சுங்களா? அப்புறம் எதுக்கு மும்பை, அப்புறம் எதுக்கு அகமதாபாத், அப்புறம் எதுக்கு கேரளா, அப்புறம் எதுக்கு 5 ஸ்டார்? எனக்கு ஒன்றும் புரியல நாட்டில் என்ன நடக்குதுன்னு. ஸோ இவர்களுக்கு அரசியல் சட்டத்தை பற்றியோ அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறுவனங்களை பற்றியோ எப்பவும் கவலை கிடையாது. They will not bother with Supreme Court. They will not bother with Planning Commission. They will not bother with the Election Commission. They will not bother with the Legislature. They will not bother with Parliament. They will bulldoze everything. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில தான் இன்றைக்கு இறங்கியிருக்கிறார்கள். இதை எதிர்க்கக்கூடிய வல்லமை உள்ள சில அரசியல் கட்சி தலைவர்களில் முதன்மையாக இருப்பவர் தான் முத்துவேல் கருணாநிதி. அப்ப எப்படி திப்பு சுல்தான் இறந்ததுக்கு பிறகு இனிமேல் கேட் திறந்துருக்குன்னு சொன்னாரோ, அது மாதிரி இந்த வக்ஃப் சட்டம் ஒருவேளை நிறைவேறிவிட்டால் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மதசார்பின்மையை எடுத்துவிட்டு இனிமேல் இந்துக்களுடைய ஆட்சி எங்களுடைய ஆட்சி என்று சொல்லுவதற்கான வாய்ப்பு வந்துவிடும் என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்ப்பது மட்டுமல்ல, கடுமையாக மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். இந்துக்களுக்கு என்ன உரிமை, அதே உரிமை இஸ்லாமியர்களுக்கும். இந்துக்கள் சட்டத்தில் HRC, ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமென்ட் போர்டு, அவர் அந்த மதத்துக்குள்ள உரிமை இருக்கு. அந்த மதத்துல பிரச்சனை அந்த மதத்தை தீர்த்துக்கும். ஆமா, everyone can accept it. There are problems in some courts. Most of the courts are not properly functional and efficiently functioning. Does it mean to say it can encroach? என் வீட்டில் அனந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு, சண்டை பிரச்சனை, அதனால என் சொத்தான விட்டுருவாங்க, எடுத்துட்டு போடுவாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அநீதி இன்றைக்கு நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றக்கூடிய ஆபத்து இருக்கிறதுங்கிற காரணத்தால் தான் இந்தியாவில் இருக்கின்ற மதச்சார்பற்ற ஆல் செக்குலர் ஃபோர்ஸஸ் மஸ்ட் யுனைட் to fight this menace. இல்லை என்றால் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு வருவார்கள், அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு வருவார்கள், அப்புறம் பௌத்தர்களுக்கு வருவார்கள், அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வருவார்கள், அப்புறம் இந்துக்களிலே பெரும்பான்மையாக இருக்கிற OBC MBC எல்லோருக்கும் வருவார்கள். ஏன்னா அவங்களாம் இந்துக்களாக சேர்க்கப்பட்டார்களே தவிர இன்னும் இந்துக்களாக அவர்கள் இவர்களால் ஏற்கப்படவில்லை. எனவேதான் இது வக்ஃபோடுக்கான சட்டம் மட்டுமல்ல, இது இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துக்கு இருக்கிற ஆபத்து. அந்த ஆபத்தை முறியடிக்க வேண்டிய மகத்தான கடமையை திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவரும் அவரால் அளிக்கப்பட்ட நாங்கள் உங்களுக்கு உடன் இருப்போம். இதற்கு மேல் நாங்கள் பேசக்கூடாது என்று நடக்குது. அந்த கட்டுப்பாடு எனக்கு இருக்கிற காரணத்தினால், since I am a member of the JPC, I cannot disclose more facts which is known to me. I know that this injustice is being caused, but I cannot disclose it. So with these words I conclude. Thank you very much. நிறைவாக தலைவர்